வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த இடத்தில் வழி நடத்தட்டும். யுனிவர்சல் ஆலயத்தில் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு அருமையான கூட்டத்தை இந்த இடத்தில் நாங்கள் முடித்தோம். திறந்த வானங்களின் இரவிலே தேவன் அவருடைய ராஜ்யத்தை அவருடையவர்களுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், அவர் மீது தன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களுக்காய் திறந்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். மக்களே, தேவன் அவருடைய வல்லமையிலே நமக்கு இந்த இடத்தில் உதவி செய்ய விரும்புகிறார். நாம் அவருடைய இடத்தில் தெரிந்து கொள்ளப்படும்படியாக தேவனுடைய வல்லமைக்கான சாட்சிகளாய் நாம் இந்த இடத்தில் மாறும்படி, நீங்க யார் வலியில் உள்ளவராய், வேதனை உள்ளவராய், பலவிதமான பிரச்சனையை கடந்து செல்கிறவராய், அல்லது உங்களுடைய ரட்சிப்பை நோக்கி இந்த இடத்துல போராடுகிறவராய், தேவனோடு உங்களுடைய உறவை ஒவ்வொரு நாளும் பலனாகவும் பலப்படுத்தி கொள்ளவும் விருப்பத்தோடு அவரை தேடுகிற ஒருவராய் நீங்கள் இருக்கிறவராய் இருந்தாலும் உங்களுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புறேன். தேவன் சொன்னதை இந்த இடத்துல ஒருபொழுதும் மறக்காதே. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உங்களுடைய இருதயம் சுத்தமானதாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஏன் தேவன் சுத்த இருதயமானது இடத்துல கேட்கிறார்? ஏன்னா தேவன் சுத்தமானவர். தேவனிடத்துல வெறுப்புணர்ச்சி கிடையாது. தேவனிடத்துல எந்த நேரமும் எந்த வழியிலும் பொறாமைகள் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அவர் கோபப்படுகிறவராய் இருந்திருந்தால், அந்த கோபத்திலே வெறுப்புணர்ச்சியை சுமக்கிறவராய் இருந்திருந்தால், பூமியினுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த நாள் நம்ம வாழ்ந்துட்டு இந்த பூமி எப்படியானதா இந்த இடத்துல இருந்திருக்கும்? ஒருவேளை நாம பேசுறதுக்கு இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவராக இயேசு அவருக்கு மக்கள் என்ன செயலை செய்தார்களோ அந்த செயலின் நிமித்தம், அந்த செயலை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டு அதை பொறாமையாய், அதை கோபமாய், வெறுப்புணர்ச்சியாய் திரும்ப காண்பித்திருந்தால் நடந்தது என்னவாக இருக்கும்? மிக நிச்சயம் பூமி அழிக்கப்பட்டிருக்கும். அம்மாவலிங்களா? ஆனா முற்றிலும் வித்தியாசமாய் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையானது சிலுவையிலே அவர் தன்னுடைய தியாகத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் இப்படியான விண்ணப்பத்தை இந்த வைத்தார். பிதாவை, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது செய்கிறார்களே. இயேசு ஒருவேளை இந்த விண்ணப்பமானதை நம்மிடத்திலே இந்த வெளிப்படுத்தியது போல வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தா, தன் பிதாவின் இடத்திலே அவர் இந்த வார்த்தையை சொல்லாமல் இந்த இருந்திருந்தால் ஒருவேளை என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இயேசு இந்த இடத்துல மன்னிச்சிருக்கலாம். பிதாவுடைய கோபம் நம்ம மீது இந்த இடத்துல மூண்டிருக்கலாம். ஆனா இயேசு நம்மை மன்னித்ததோடு மட்டும் அல்லாமல் பிதாவின் இடத்திலும் அவர் விண்ணப்பமானதை வைத்தார். நம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தேவன் உங்களை மன்னிக்கிறார். இந்த அழுக்கை சுமக்காதீங்க. உங்க இருதயத்தை அழுக்காக்கிக்காதீங்க. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய இருதயங்களை பாவத்தினாலையும் நிரம்ப அனுமதிக்காதீங்க. அவர் ராஜ்யத்திற்காய் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு உங்க வாழ்க்கையானது நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, ஒருவேளை சொல்லலாம், பாசன பல பாவங்களை செய்திருக்கிறேன், பல தவறுகளை செய்திருக்கிறேன், என் வாழ்க்கை அழுக்கானது, என் வாழ்க்கை துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை, என் அந்த அளவுக்கு அதிகமாய் நான் பாவம் செஞ்சிருக்கேன், தேவன் என்ன மன்னிப்பாரா? இந்த நேரம் நீங்க இந்த சாட்சியை பார்க்க நான் விரும்புறேன். இந்த நபருடைய வாழ்க்கையின் சூழலை என்னவாக இருந்தது? ஏறக்குறைய மரணத்தை சந்திக்கிறவராயினும் இறந்து போகிற சூழலை, ஆனா இவருக்கு தேவன் எப்படியாக உதவி செய்தார்? இவருடைய பாவத்தினுடைய வாழ்க்கையை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் இவருக்காக தேவன் புது வாழ்க்கையானதை கொடுத்தார். அந்த புது வாழ்க்கை எப்படியாக இவருக்கு இந்த கிடைத்தது? தேவன் எப்படியான உதவியை செய்தார் பாருங்கள் இப்பொழுதே. பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு போட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும், அந்த டையும் போடும்போது, வேறு ஒருவரை போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நெனச்சேன். ஏன்னா எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்த நான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன்.
நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளிய வந்துட்டு, என்னுடைய பட்டப்படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போட தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்க இருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நெனச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி ஒருவேள ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கறதுக்கு முன்னாடி, நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ்ய காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன். நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசம் அடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக்கொண்டேன். ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடிப்பழக்கம். என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க வந்து உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன். ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன். இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இவருடைய லங்ஸ்லயும், இவருடைய இரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிறுக்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்த உடனே, இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் வந்து என்ன பார்த்து, எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தார். நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா, நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு, இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு.
அப்படின்னா நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா வந்து சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொண்டேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே நான் ஆலயத்துக்கு செல்லப் போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்துக் கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. என்ன பாரு, என்ன பாரு. உன்னால எழுந்துக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிடப் போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழ்வ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இத நம்புறியா? நான் இத நம்புறேன். நீ தேவனுடைய மகத்துவத்த பார்ப்ப உன்னுடைய வாழ்க்கையில. என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் சிறுவ நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா, நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார். நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி, நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது வந்து உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு வெறும் கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387338. நன்றி. மிக நிச்சயமா மக்களே. நீங்க பார்த்த பிரகாரம் தான். நீங்க யாரு? எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை என்ன? எனக்கு தெரியாது. நீங்க எப்படியான ஒருவராய் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பேசுகிற காரியம் உண்மையா? பொய்யா? எனக்கு தெரியாது. ஆனா நீங்கள் ஒருபொழுதும் மறக்காதீர்கள். தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் இருதயங்களை பார்க்கிறவராக. தேவன் உங்கள் உள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனாய் இந்த இடத்தில் இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை தெரிந்தவராக இருக்கார். தேவன் உங்க உள்ளத்தை தெரிந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையினுடைய உள்ளும் புறமும் அறிந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறார். சரியாக நீங்க சாட்சியில பார்த்த இந்த நபருடைய வாழ்க்கை போல பாவத்திலே, தவறுகளிலே, அழுக்கான வாழ்க்கையிலே தன் சொந்த விருப்பத்தை செய்தவராய் இந்த நபர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நாள் எப்படியாக இருந்தது? தற்காலிகமான சந்தோஷம் என்று சொல்லலாம். தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஆனா அது தற்காலிகம் என்பதை ஒருபொழுதும் மறக்காதீங்க. தேவனை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை, ஒருவேளை உங்களுக்கு நீங்க சொல்ற பிரகாரம் ஆசை சிறந்த வாழ்க்கை தற்காலிகம். இந்த வார்த்தையை மறக்காதீங்க. தேவன் உங்களுக்கு தற்காலிகமா எதையும் கொடுக்க விரும்பல. அவர் நித்திய காலம் உங்களை அவருடையவராய், அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் ராஜ்யத்திலே என்றென்றும் நீங்கள் உங்க வாழ்க்கை இருக்கிற வாழும்படி மனம் திரும்பும் பொழுதும்,
சுத்த இருதயத்தோடு நீங்க அவரை தேடும் பொழுது, உங்க வாழ்க்கையை அவருடைய கைகளில் அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசு உங்களை இந்த இடத்துல விடுதலையாக்க விருப்பமுள்ள இயேசுவானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். மக்களே, ஒருவேளை நீங்க மோசமான கணவராய் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்க உங்க மனைவியை மோசமான விதத்தில் நடத்துகிறவராய் இருக்கலாம். நீங்க என்ன செய்கிறீர்களோ அந்த செயல் அறியாதவராய் இந்த இடத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா தேவன் இந்த இடத்துல மக்களுக்கு கேட்டதானே, இயேசுவே இந்த இடத்துல இயேசு அவர் அப்படியாக இந்த இடத்தை ஜெபித்தார். பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியா செய்கிறார்கள். இதான் உங்க நடந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க உங்களுக்கே தெரியல. ஆனா நீங்க அதை தவறாக செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபரை போல இந்த நபர் அப்படியாதான் இருந்தார். ஆனா தேவன் இங்கு உங்களுக்கு பேசுவதை போல அவருக்கும் வாய்ப்பானதை கொடுத்தார். தன்னுடைய தவறை இந்த இடத்துல மாற்றிக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் தன் வாழ்க்கையை தேவனை இந்த இடத்துல போற்றினார். இயேசு உதவி செய்தார். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்க பாவத்தை நிறுத்துங்க, தவறு நிறுத்துங்க. தேவனுடைய கைகளில் உங்க வாழ்க்கையானது இந்த இடத்துல படைங்க. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த சாட்சியை பாருங்கள். இந்த சாட்சியின் விசுவாசத்திலே தேவன் உங்களையும் சுத்தமாக்கும்படி நாம் ஒன்றிணைந்து தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கலாம். அவர் உங்க வாழ்க்கை இடத்துல சுத்தமாக்கும்படி சாட்சி பிற்பாடும் ஜெபத்துல இணையலாம். நான் இப்போ ஜோவை சந்திச்சேனோ அவர் என்ன அன்போடையும் பாசத்தோடையும் நடத்தினாரு. அவர் ஒரு நல்ல நபரா இருந்தாரு. எனவே நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவ என்னுடைய இளவரசி. நான் எப்போதுமே அவகிட்ட சொல்லுவேன் அவ ஒரு நாள் என் கூட இருந்தா அவளை நான் ராணிய போல பார்த்துப்பேன். ஆனா என்னுடைய யோசனையில நான் வெறும் அவளை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் கடந்து போக போக நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது அந்த நேரம் நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்க தீர்மானிச்சோம். அதன் பிற்பாடுதான் மோசமான காரியம் நடப்பெற்றது. அவர் என்கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவர் என்ன அதிகமா அடிப்பாரு. என்ன ரொம்பவே மட்டமா நடத்தினாரு. நிறைய முறை என்னுடைய உடம்புல இருக்க எலும்புகளை உடைச்சிருக்காரு. நான் நினைச்சேன் நான் சாக போறேன்னு. இந்த எரிச்சலும் மோசமான கோபமும் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையா இருந்தேன். எங்களுடைய வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டது. நாங்க ரொம்பவே தரித்திரத்துல வாழ்ந்தோம். ஏன்னா நாங்க சம்பாரிச்ச பணம் எல்லாமே கெட்ட பழக்கத்துக்காக செலவிடப்பட்டது. அவருடைய பணமும் என்னுடைய பணமும் சேர்த்து. அது மட்டும் இல்லாம உண்மையில என் மனைவியை கூட்டிக் கொண்டு நான் இங்க போய் வசிச்சேன். இந்த இடம் ரொம்ப மோசமான ஒரு இடம். இந்த எரிச்சலும் இந்த கோபமும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இதை விட அதிகமா நான் அவளை வெளியே வேலைக்கு போக விட மாட்டேன். நான் அவளை வெளியே வேலை செய்ய விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்துருவேன். அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய ஜன்னலை கூட நான் சாத்திட்டு பிற்பாடு அந்த சாவியை நானே வைத்துக் கொள்வேன். இந்த முழுமையான குழப்பத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய அவர் என்ன கொண்டு இருப்பாரு. என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தவங்க தேவனுடைய வல்லமை குறித்து எனக்கு சொல்லியிருந்தாங்க மற்றும் அவரால் என்ன செய்ய முடியும்னு. ஏன்னா நான் கஷ்டப்படுறத அவங்க பார்த்தாங்க. அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும்னு. அவங்க அந்த ஆலயத்துல இருந்த ஒரு நபர். அவங்க சொன்னதை கேட்கும்பொழுது எனக்கு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் அது எனக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுச்சு. நான் இவர்கிட்ட என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்படி கேட்டேன். நான் முதலாவது ஆலயத்துக்கு போக ரொம்ப தயக்கப்பட்டேன். நான் போலான்னு சொன்னேன். நான் யோசிச்ச விஷயம், நான் என்னுடைய மனைவியை ரொம்ப காயப்படுத்துறேன், கவலைப்படுத்துறேன். ஆனா அவ மட்டும் என்ன வாங்க ஆலயத்துக்கு போலான்னு சொல்றாளே எப்படி? நான் சொன்னேன் போலாம். போனோம் ஆலயத்துக்குள்ள. போகும்போது நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்பேன். ஏன்னா என்னை யாராவது முறைச்சாங்கன்னா அதே ஒரு காரணமா பயன்படுத்தி நான் இவளை வெளியே கூட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி அது நடக்கல. நான் என்னுடைய மனைவி கிட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா அதே ஒரு காரணமா பயன்படுத்தி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைச்சேன். ஆனா அப்பொழுது எதுவுமே நடக்கல. என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, வாங்க நம்ம புதன்கிழமை ஞாயிறு போலாம் ஆலயத்துக்குன்னு. என் மனைவியை தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால சொன்ன நானும் வரும் கூட. நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த நரகத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. நாங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கூட்டத்துல கலந்துப்போம். உண்மையாகவே அவருக்கு அது பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த மூர்க்கத்தனம், கோவம் தொடர்ந்து அங்க இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து அந்த கேனபிஸ், அந்த போதையை எடுத்துக்க ஆரம்பிச்சார். நான் அதை பார்த்து நான் ஏமாற்றம் அடைந்தேன். ஆனாலும் நானும் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்திற்குள்ள வரும்போது வேறு ஒரு நபரை போல காட்சி அளிப்பேன். நான் ஆலயத்திற்குள்ள நல்ல குணத்தோட நடந்துப்பேன். என் மனைவியுடைய கரத்தை பிடித்து ஜெபிப்பேன். குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரத்துல என் மனைவியை கட்டி அணைத்து நான் அவளை அன்பு செய்யறேன்னு சொல்லுவேன். ஆலயத்திற்குள்ள தேவனை போல நான் காட்சி அளிப்பேன். ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன். மற்றவங்க என்னுடைய திருமணத்தை ஒரு உதாரணமா பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நிஜம். பாஸ்டர் ஆமேன்னு சொன்ன உடனே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்னு சொன்ன உடனே, ஆலயத்தினுடைய கதவுகளை தாண்டி சென்ற உடனே நான் வேறு ஒருவரை போல மாறிடுவேன். என் மனைவி என்னன்னு கேட்டா நான் என் மனைவி அடிப்பேன். என் மனைவியை தாக்கியிருக்கேன் நிறைய முறை. பல நேரத்துல என் மனைவி ஒரு பக்கம் அழுவா, நான் ஒரு பக்கம் தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கேட்பேன். நான் செஞ்ச எல்லா வேலையும் வெளிவேடக்காரனை போல இருக்கும், பொய்யில வாழுகிறவனை போல இருக்கும். எப்பெல்லாம் என்னுடைய மனைவியை நான் தாக்கி காயப்படுத்தணும் அந்த நேரமே எனக்குள்ள மன வருத்தம் ஏற்படும். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்பேன் அவகிட்ட பலமுறை.
நான் இப்படியாக இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கேன். எல்லாருமே சொல்லுத போல நான் இனிமேலும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் அவகிட்ட அழுதுருக்கேன். ஆமா, என்கிட்ட கூட அழுவார். நான் கண்ணீர் விட்டு அழுவேன். நான் வாய்ப்பை கேட்பேன், ஆண்டவர்கிட்டயும் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு கோபம் வருகிற வரையும் மட்டும்தான் இருக்கும். பல வருஷமா என்னுடைய வாழ்க்கை ஒரு குகையில வாழ்ந்ததை போல நிறைய விதமான சலிப்பு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில எல்லாமே குறைவா மோசமான நிலையில இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் விடணும்னு நினைச்சேன். பல வருஷமா ஆலயத்துக்குள்ள பல வருஷமா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்டிருக்கேன். ஞானஸ்தானம் பல வருஷமா நான் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டு செல்லணும்னு நினைச்சு காத்துட்டு இருந்தேன். சரியான வாய்ப்பு வர வேண்டும் எனக்கு தேவன் கிட்ட இருந்து. அது போல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருதோ, எனக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சி வரும்போது மிகுந்த சோகத்தோடு நான் இருப்பேன். மிகுந்த சோகம் எனக்கு ஏற்படும். ஆலயத்துல சாட்சிகளை காண்பிக்கும் போது நான் பார்க்க மாட்டேன், நான் கழிவறைக்கு போயிடுவேன். என்னை அதிகமா தொந்தரவு படுத்தின விஷயம் என்னன்னா, சாட்சியில நான் என்ன செஞ்சா என்ன மாற்றத்தை பெறுவனோ அதே விஷயத்தை அவங்க செஞ்சு அவங்க மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. பாவத்தை விட்டு வெளியே வரணும், தப்பான விஷயத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் எங்களுக்கு முதலாவது பிள்ளை பிறக்கப்பட்டான். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா கேட்ட ஒன்று, என்னுடைய மகனுக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியை நான் தாக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி அந்த நேரம் எங்களுடைய குழந்தையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அடிக்கும் போது என்னுடைய மனைவி திரும்பிட்டாங்க. அந்த அடி எங்களுடைய குழந்தையின் தலை மேல பட்டுடுச்சு. என்னுடைய குழந்தை அந்த நேரம் வெறும் 3 மாசம் குழந்தையா இருந்தா. என்னுடைய குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுனா. நான் அவனுடைய தலையை தொட்டு பார்த்தேன். எந்த அளவுக்கு அவன் தலை ரொம்ப மென்மையா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்துடுச்சு, சைரன் சவுண்ட். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்துட்டாங்க எங்களுடைய வீட்டுக்கு. அந்த நேரம் நான் என்னுடைய நெஜத்தை நான் பார்த்தேன். என் முழு உலகமே உடைந்து கீழே விழுந்தது. நான் உதவிக்காக தேடும் போது கூட என்னுடைய பெருமை என்னை தடுத்தது. நான் முதல் முறையா உதவி கேட்க வரும்போது ஒரு இளமையான ஒரு போதகரை பார்த்தேன் ஆலயத்துக்குள்ள. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்? அதுக்கு பதிலா நான் கேட்டேன், உன் வயசுல நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? உனக்கு வயசு என்ன? அந்த நிலைக்கு வர ஆண்டவர் என்னை அனுமதிச்சார். ஏன்னா நான் அந்த நேரம் உட்கார்ந்து இவரோட பேச 18-19 வயசு தான் இருக்கும். இவருக்கு முன்னாடி என் கண்ணீரை விட்டு நான் அழுவ தொடங்கினேன். நான் கண்ணீர் விட்டு அழுது எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு நான் நினைச்சேன், இப்போது எனக்கு மனசை தேத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இவர் பேச போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு வயசாவது அழுகுறியே, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நீ அவமானப்படணும். இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சேன்னு சொல்றனா, ஏன் இப்போ கதறி அழுவுற? இங்க கவனிக்க, உங்களுடைய உள்புறத்தை நீ மாத்திக்கலனா உங்களுடைய வெளிப்புறம் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது. அவரை வெறும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, நிதானமான வார்த்தை அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். இவர் எனக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு, எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் இவர் பேசின வார்த்தை, என்னுடைய உண்மை எனக்கு முன்பாக வந்தது. அந்த உண்மை உள்ள வார்த்தை தான் என்னை விடுதலை செய்தது. நான் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், நான் நிச்சயமா மாறணும். என்னுடைய கடந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சனோ, நான் முன்னாடி செய்த தப்பை செஞ்ச பிற்பாடு வெறும் மனம் மட்டும் வருந்தினேன். ஆனா என்னுடைய நிஜத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையாகவே மனம் திரும்ப விரும்புறேன். நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன். நான் எல்லாத்துலேருந்து மனம் திரும்ப போறேன். நான் சொன்ன, இப்படி ஆண்டவரே நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்கியிருக்கேன், எவ்வளவு தப்பான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுக்க தீர்மானிச்சேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுத்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா எடுத்துக்கொண்டது இந்த தீர்மானத்தை நான் செய்ய. நான் தண்ணீர்ல ஞானசானம் பெற்ற உடனே என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான முதல் படியை நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த நேரம் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம், நான் பரிசுத்தாவியை தேடணும். உடனே பரிசுத்தாவியை, அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு நோக்கமா மாறினது. அதுக்காக என்னுடைய முழுவதையும் கொடுத்தேன். பரிசுத்தாவியை பெற நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் மிக முக்கியமானது என்னுடைய பொருட்களை நான் தியாகம் செய்ய வேண்டியதா வந்தது. 5 வருஷமா நான் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தேன். அந்த பெருமையை தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆலயத்திற்குள்ள இருந்த அந்த 5 வருஷமான முகமூடியை நான் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. நான் தேவனுடைய பீடத்தின் மீது ஏறினேன். அங்க நான் தேவன்கிட்ட பேசினேன், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் அங்க சொன்ன, இனிமேலும் நான் போய் சொல்லி நடிக்க விரும்பல ஆண்டவரே. நான் ஜெபத்துல முன்னாடி உன்னை அன்பு செஞ்சேன்னு சொன்னா, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை முதல் இடத்துல வைக்கல. இதை நான் என் முழு நேர்மையோடு உனக்கு சொல்லுகிற ஆண்டவரே. இது எல்லாமே உண்மைனா, நீ சகலத்தையும் உருவாக்கினது உண்மைனா, நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிற ஆண்டவரே. எனக்குள்ள இந்த அன்பு தேவை உன் மீது. எனக்குள்ள உன்னுடைய ஆவி வேண்டும். அந்த ஜெபத்தை தான் நான் செய்தேன் தேவனுக்கு முன்னாடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அந்த கூட்டத்துல பாஸ்டர் சொன்னார், யாருக்கு பரிசுத்தாவி இல்லையோ, உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும்னா நீங்க முன்பாக வாங்க, நீங்க பரிசுத்தாவியால் இன்னைக்கு நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு முன்னாடி மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசனை இருந்துச்சு. ஆனா இந்த முறை எனக்கு இல்லை. நான் முன்னாடி போனேன். நான் தான் முன்னாடி வந்தேன். அந்த இடத்துல பீடத்து முன்பாக சென்று என்னுடைய 2 கரத்தை நான் உயர்த்தினேன். நான் சொன்ன, ஆண்டவர் எனக்கு தெரியும் நீர் வல்லமை உள்ளவர்.
உனக்கு சக்தி இருக்கு, எனக்கு இந்த ஆவி வேணும். அந்த நேரம் எனக்கு எந்த விதமான புல்லரிப்பும் ஏற்படலை, எதையும் என்னுடைய சரீரத்தில் உணரல. ஆனா எனக்குள்ள ஒரு உறுதி, நான் தேவனுடைய குரல் அந்த நேரம் கேட்டேன். இந்த குரல் எனக்கு, நீர் என்னுடையவன், நீர் என்னுடைய ஆஸ்தி என்கிற குரலை நான் கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னை மாத்தினார். தேவன் என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்தினார், அவருடைய மனுஷனா மாத்தினார். எனவே நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கும் பரிசுத்தாவியானவர் வேணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவர் மட்டும் எனக்கு போதுமானவர் கிடையாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என் வாழ்க்கையின் மீது வந்தார், எனக்கு வல்லமையை கொடுத்தார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான் ஒருபொழுதும் அனுபவிச்சிடாத அந்த சமாதானம், எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அவர் நிரப்பினார். இன்னைக்கு ஜோ ஒரு அக்கறையான மனுஷன், எல்லாவற்றுக்குமே எனக்கு உறுதுணையா நிக்கிற ஒரு கணவர். நான் முன்னாடி என் கரத்தை பயன்படுத்தி என் மனைவியை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு அதே கரத்தை பயன்படுத்தி என் மனைவிக்கு நான் பரிசு மட்டுமே கொடுக்குறேன். முன்பாக என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய மனைவியை திட்டுவேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய அன்பே, என்னுடைய செல்லமே என்று சொல்லுவேன். நம்ம எப்போ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிறோமோ அதுல இருந்து வருகிற மாற்றம் நாம் மட்டும் கிடையாது, எல்லோராலையும் அதை பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் நம்ம உண்மையா யாரா இருக்கும்னு தெரியும். உண்மைதானே பாஸ்டர் இது? ஏன்னா நம்ம வெளியே இருக்கும்பொழுது நம்ம ஒரு நபரா இல்ல வேற ஒரு நபரா நம்மளை வெளிப்படுத்துறது ரொம்பவே சுலபம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் உண்மையா நம்ம யாரா இருப்போம் நம்ம வெளிப்படுத்துவோம். அன்றைக்கு நான் காயப்படுத்தின என்னுடைய மகன் இதோ இன்றைக்கு எங்களோடு கூட தேவனுடைய பிரசனத்திற்குள்ள இருக்கிறான். 5 வருஷமா எது நடக்கலையோ இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பல வருஷம் ஆலயத்திற்குள்ள இருந்து எனக்கு என்ன நடக்கலையோ, நான் எப்போது தேவனுக்கு என் கண்களை திறக்க போறேன்னு தீர்மானிச்சனோ நடக்க தொடங்கினது. செழிப்பு வர தொடங்கினது. எனக்கு தேவன் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்க யோசனை கொடுத்தாரு. இதோ இன்னைக்கு நான் அந்த நிறுவனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு இப்போ பீச்சுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பல இடத்தை மாத்திருக்கார். நான் எடுத்த தீர்மானம் என்னுடைய பழைய வாழ்க்கையை புதைத்து என் பழைய வாழ்க்கை குறித்து மறக்க, அந்த பழைய வாழ்க்கைக்கு பதிலாக தேவன் அவருடைய பிரசனத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் இந்த புரிந்து கொள்ளட்டும். தன்னுடைய பாவ விருப்பங்களினாலே இவர் வாழ்க்கை எந்த அளவிற்கு அழிக்கப்பட்ட வாழ்க்கையானதா இந்த இருக்கிறது. தன்னுடைய பாவங்களின் நிமித்தமாய் இவர் எப்படியாக ஒரு சுமையை இந்த சுமந்து கொண்டிருக்கிறார். என் தேவன், இதே சுமையை இவர் இந்த சுமந்து கொண்டிருப்பாரேயானால் மிக நிச்சயம் ஒரு நாள் இந்த சுமை இவரை பாதாளத்திற்கு இந்த இழுத்து செல்லும். ஆம், அக்னியும் கந்தகம் ஏறிய கடலுக்கு இந்த தலைவர் தள்ளப்படுவா. என் தேவனை, யாருடைய ஆத்மா நரகத்துக்கு தள்ளப்படுவதை நீர் விரும்பவில்லை. மாறாக அவர்கள் மனம் திரும்பி ஊடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை எதிர்த்து விரும்புகிறேன். எனவே யாரெல்லாம் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய தவறுகளை இன்னும் அறியாதவராய் இருந்தாலும் கூட, ஒருவேளை இந்த நேரம் நான் இந்த பேசுகிற அந்த வார்த்தை, நீ பேச சொல்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன், ஆனால் இவர் அதை கேட்டு கோபம் அடையலாம். இவர் இருதயத்தை மாற்றும். என் தேவன், கல்லாக இந்த இருதயம் இருந்தால் அதை உடைத்து சதையான இருதயமாய் மாற்றும். இவருடைய எண்ணம், இவருடைய வழிகள், இவருடைய விருப்பங்கள் உம்மை தெரிந்து கொள்ள முடியாது. உம்முடைய சர்வ வல்லமையான கைகளில் இவர் வாழ்க்கை மாற்றப்பட முடியாது. இந்த நபருக்கு இந்த உதவியானதை செய்ய கேட்கிறேன். இவர் வாழ்க்கை இந்த மாற்றம், இவர் வாழ்க்கையை இந்த அதிசயத்தில் சாட்சியில் நடத்தும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுமை தரிசிப்பார் என்று சொன்னார். இவர் இருதயம் சுத்தமாக்கப்படும், இவர்களுமை தரிசிக்கட்டும். அதனால இவர்கள் உம் ராஜ்யத்துக்குரியவராய் மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். திறந்த வானங்களின் இரவை பல மக்கள் உதவி பெற்றது போல தேவன் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய வழிகளை அவர் நகர்த்துகிறவராய் அனுமதி கொடுங்க. நாளை மீண்டும் இதே விசுவாசம் சந்திக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.